ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியில் சந்திரன் பார்த்திங்கன்னா உச்சமாகும். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி, கடக ராசிக்கு அதிபதி. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது எத்தனையோ காரகத்துவங்கள் இருந்தாலும் நம்ம இப்போ எடுக்கிறது ஒரே ஒரு காரகத்துவங்கள் 4ஆம் இடத்துல எடுக்கிறோம். என்னென்னா ஒழுக்கம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம், காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் உச்சம். அப்போ இந்த ஒழுக்கத்துக்கும் ரிஷப ராசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுத்தோம்னா, ரிஷப ராசியின் உருவம் அப்படின்னு பார்த்தோம்னா மாடு. அப்போ இந்த மாடு பார்த்தோம்னா எப்படி நாம் வளர்த்துறோமோ, அது ஒரு ஆர்டருவாக பார்த்திங்கன்னா வண்டி மாடு ஓட்டி பழகிட்டாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பழகிட்டாங்கன்னா அதுவாக பழகிறோம். என்ன நம்ம அதை செஞ்சு பழக்கிறோமோ, வண்டி மாடு ஓட்டுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பழகிக்கும், ஏறு ஓட்டுறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பழகிக்கும். எப்படி நம்ம அதை பழக்கம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பழகிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துக்கான அமைப்பு. அப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா ஒழுக்கஸ்தான அதிபதியானவர் அந்த இடத்துல உச்சமாக ஆகிறாரு. அப்போ சொல்லுவாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 5இல் என்ன வளையும் அப்படின்னா நம்ம எழுதுகிற கையெழுத்து. அப்போ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சி போகிறது, அம்மா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது, அந்த காலை போலவே பார்த்திங்கன்னா நம்ம சின்னத்துலேருந்து அந்த ஒழுக்கத்தை, நல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம். நீர் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். பாட்டிலில் ஊற்றினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும், குடத்தில் ஊற்றினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். சந்திரனுங்கிறது மனசு, அம்மா. அப்போ அம்மா தான் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடங்கிறது சொல்கிற சொல். அப்போ அம்மா நமக்கு சொல்லி கொடுத்து இந்த உருவம், பசுவோட உருவம் இல்லையா காலை, அப்போ அதுபோல் நம்ம டியூன் ஆகிட்டே வர்றது, ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டே வர்றது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம்.